ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். சுசியம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் தீபாவளினா கண்டிப்பாக இதை செய்வோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 100 கிராம் கடலப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வரட்டோங்க. இப்போ 4 விசில் வந்திருக்கு. நம்மளுக்கு அப்போ கூட வேகாமல் பருப்பாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை நான் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துப்பேன். மண் தூசிலாம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெல்லம் கரையட்டும். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் நான் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேங்க. தேங்காயோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குனா போதும். நெய்யில் வதக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம வெல்லம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எதனா மண் தூசிலாம் இருந்தால் கூட போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காவை இடித்து கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச தேங்காயும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக நம்ம இட்லிலாம் சுடுவோம்ல அந்த மாவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க. கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் அந்த உருண்டையை கொஞ்சமாக போட்டு ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க எண்ணெயில். இது சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பரான சுசியம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல்னால் சுசியம் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தீபாவளியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.